ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நிறைய வீடியோஸில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எனக்கு யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ திடீர்னு இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாத காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போட்டு சுவாரஸ்யமான வீடியோஸ் நமக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 and above யூஸ் பண்ணுற எல்லா மொபைல்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 and above, அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 and above வந்து இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து அதாவது 10க்கு மேலே இருக்கவங்க யோனோ எஸ்பிஐ யூஸ் பண்ணீங்க. அதுக்கு கீழே 9 யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யோனோ லைட் எஸ்பிஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் யோனோ லைட் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 10 and above தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால 10 and above இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரெண்டு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில வந்துச்சு. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்க யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 11 and above தான் இனிமேல் வந்து யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 and அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா யோனோ எஸ்பிஐ லைட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே 9, 8 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்கிரேட் பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போவுமே நீங்கள் உங்களோட யோனோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யோனோ எஸ்பிஐயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதாவது 10 and above அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதில் உள்ள டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக இந்த 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதத்துலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கதாகவும் அதாவது 11 and above அதுக்கு மேலே தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் 11 and above இருந்தால் மட்டும்தான் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.